செந்தில், விவரம் என்ன? எத்தனை நாட்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது? நடித்திருக்கக்கூடிய அந்த கிரேட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திற்கு, கோட் என்று சொல்லப்படக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சியை திரையிடுவதற்கு தமிழக அரசு தற்போது அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாகிறது. தமிழகத்தில் சுமார் 700 திரையரங்குகளுக்கு அதிகமாக இந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. இதற்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வந்தது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் நீடித்து வந்தது. கூடுதல் காட்சி திரையிடப்படுமா, சிறப்பு காட்சி அனுமதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட தயாரிப்பு நிறுவனம் அரசுக்கு ஒரு கோரிக்கையை கடிதமாக வழங்கியிருந்தார்கள். அந்த முதல் நாள் முதல் காட்சி சிறப்பு காட்சியாக திரையிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். குறிப்பாக தணிக்கை சான்றிதழ் பெற்றதுமே அந்த கோரிக்கையானது அரசுக்கு வைக்கப்பட்டது. இது வைக்கப்பட்டு 2 வாரங்கள் ஆகிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் கிடைக்காமல் இருந்த அந்த அனுமதி என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. சிறப்பு காட்சி அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தால் திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த முதல் காட்சியை திரையிடுவதற்கு அந்த நேரம் ஒதுக்குவதற்கான அந்த கால தாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. செந்தில், கட்டுப்பாடுகள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கோ அல்லது இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடிய நிறுவனத்துக்கு ஏதாவது கட்டுப்பாடு ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கா? வழக்கமாக ஒரு திரைப்படத்திற்கு 1 நாள் தான் சிறப்பு காட்சி, இந்த படத்திற்கு 2 நாட்கள் சிறப்பு காட்சி, அதுக்கு அனுமதி இருக்கா? தேவப்பிரியன், இந்த சிறப்பு காட்சி என்பது ஒரு நார்மல் டேஸ்ல, அதாவது வழக்கமான வார நாட்களில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை. அந்த திரைப்படம் வெளியாகிறது என்றால் 10 மணியிலிருந்து இரவு 1:30 மணிக்குள் 4 காட்சிகளை திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் சிறப்பு காட்சிகள் அனுமதி வழங்கப்படுவது என்றால் சிறப்பு அந்த அரசாணை வழங்கப்பட வேண்டும். எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை அது ஒளிபரப்பு கொள்ளலாம் என்ற ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் 9 மணியிலிருந்து, அதாவது காலை 9 மணியிலிருந்து இரவு 2 மணிக்குள் 5 காட்சிகளை திரையிட்டுக் கொள்வதற்கான அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த அனுமதியின் மூலமாக அவர்கள் 9 மணிக்கு திரையிடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோட் திரைப்படமானது 3 மணி நேரம் 3 நிமிடம் ஓடக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதாக படக்குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை சான்றிதழும் அது இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் ஒரு காட்சியை திரையிடுவதற்கு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரம் தேவைப்படும். அதை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் 9 மணி, காலை 9 மணியிலிருந்து இரவு 2 மணிக்குள் நீங்கள் 5 காட்சிகளை ஒளிபரப்பு திரையிட்டுக் கொள்ளலாம் என்று இந்த அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. தேவப்பிரியன், இப்ப 2 நாட்களுக்கு இந்த அனுமதியா செந்தில், அல்லது 1 நாட்களுக்கு மட்டும்தான் சிறப்பு காட்சிக்கு அனுமதியா? மற்ற திரைப்படங்களுக்கு கையாளப்பட்ட அதே அணுகுமுறை தான் இதுக்கும் கையாளப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், இந்த திரைப்படமானது வியாழக்கிழமை வெளியாகிறது. இவர்கள் முதல் நாளுக்கான அந்த அனுமதியை கேட்டிருந்தார்கள். அதற்கு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்ற எடுத்துக்கொண்டோம்னால் அவர்களுக்கு ஏற்கனவே 5 காட்சி திரையிடுவதற்கான அனுமதி இருக்கிறது. அதாவது இந்த திரைப்படங்களை ஒரு திரையரங்கம் திரையிடுவது என்றால் அதற்கான சில அனுமதிகளை ஏற்கனவே பெற்று வைத்திருப்பார்கள். அதற்கான அரசாணை ஏற்கனவே அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி விடுமுறை நாட்கள் என்றால் 5 காட்சிகளை அவர்கள் திரையிட்டுக் கொள்ளலாம். வழக்கமாக இருக்கக்கூடிய 4 காட்சிகளோடு இந்த விடுமுறை நாட்களில், வார இறுதி நாட்களில் ஒரு காட்சி கூடுதலாக திரையிட்டுக் கொள்ளலாம். அந்த வகையில் தான் தற்போது அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறை தினம் அல்லாத அந்த வியாழக்கிழமை அன்று ஒரு சிறப்பு கூடுதல் காட்சி திரையிடுவதற்கான அனுமதியை தான் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கான அனுமதியை தற்போது தமிழக அரசானது வழங்கி இருக்கிறது. இதன் மூலமாக காலை 9 மணிக்கு தமிழகத்தில் இந்த திரைப்படமானது திரையிடப்பட இருக்கிறது. தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் காலை 4 மணிக்கு, அதாவது கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் காலை 4 மணிக்கே அந்த முதல் காட்சியானது திரையிடப்பட இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட இருக்கிறது. தேவப்பிரியன், செந்தில், இதற்கான டிக்கெட் விநியோகம் ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்குமா, இல்ல கவுண்டர்ல மட்டும்தான் போய் டிக்கெட் வாங்க முடியுமா? வழக்கமாக விற்கப்படக்கூடிய அதே ரேட்ல தான் இந்த டிக்கெட் விற்கப்படுமா? தேவப்பிரியன், இந்த டிக்கெட் கட்டணம் என்பது ஒவ்வொரு திரையரங்கும் எவ்வளவு வசூலிக்க வேண்டும் என்று ஒரு அரசாணை இருக்கிறது. அதாவது அதிகபட்சமாக 190 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது. அதாவது மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் 190 ரூபாய்க்கு மேல் வசூலிக்க கூடாது. அதன்படிதான் ஆன்லைனில் தற்போது டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தனி திரையரங்குகளாக இருக்கக்கூடிய திரையரங்குகளில் அந்த ரசிகர் மன்றம், விஜயோடைய ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. அவர்கள் மொத்தமாக அந்த காட்சிகளை முதல்
நாள் காட்சிகளை வந்து ஒப்பந்தம் செய்து அதை வந்து டிக்கெட்டுகளை வாங்கி இருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு முறைகளில் ஆன்லைன் மூலமாகவும் அந்த டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல திரையரங்கு கவுண்டரிலும் சில திரையரங்குகள் வந்து விற்பனை செய்து வந்தார்கள். சில இடங்களில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதிகமான விலைக்கு வந்து டிக்கெட் வந்து விற்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் இதை நாம் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து சார்பில் வந்து கேட்டோம் என்றால், நாங்கள் வந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் தான் கொடுக்கிறோம், ஆனால் சில காட்சிகள் வந்து ஒட்டுமொத்தமாக ரசிகர்கள் வாங்கி இருக்கிறார்கள், அது பற்றி தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தேவப்பிரியன்.